பிகினர்ஸுக்கு சட்டுன்னு சிம்பிளா எப்படி டீ போடுறதுன்னு நான் இன்னைக்கு சொல்லிக் கொடுக்க போறேன். ஃபர்ஸ்ட்டு பால் 1/2 டம்ளர் எடுத்துக்கங்க. நல்லா காய்ச்சின பாலா இருக்கணும். பால் 1/2 டம்ளர், தண்ணி 1/2 டம்ளர் நான் இப்ப எடுத்துக்க போறேன். என்னோட பால் வந்து கொஞ்சம் கெட்டியா இருக்கு. அதாவது வத்தக்கறவ பால் அப்படிங்கிறதுனால கெட்டியா இருக்கு. பேக்கெட் பாலுமே உங்களுக்கு கெட்டியா இருக்கும். அதனால 1/2 டம்ளர் பாலுக்கு 1/2 டம்ளர் தண்ணி விடலாம். அல்லது வந்து ரொம்ப லைட்டா இருக்குது, கெட்டியா இல்ல பால் அப்படின்னா ஒரு 3/4 டம்ளர் பாலும், 1/4 டம்ளர் தண்ணியும் நீங்க எடுத்துக்கலாம். முழுக்க முழுக்க பால்லயே டீ போட்டா ரொம்ப மத மதன்னு இருக்குங்க. அதனால தண்ணி சேர்த்தி தான் நம்ம வந்து டீ போடணும். ஃபர்ஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பால் பாத்திரம் வச்சுக்கிறேன். அதில வந்து பாலும் தண்ணியும் கலந்த அந்த கலவைய நான் வந்து உள்ள விடுறேன். அதுக்கப்புறம் இப்பவே நான் வந்து டீ தூளும் போட்டுறேங்க. ஐஸ்கிரீம் ஸ்பூன் அப்படிங்கிறதுனால ஒரு 1 1/4 ஸ்பூன் போல நான் போடுறேன். நார்மல் ஸ்பூன்ல டீ ஸ்பூன்ல வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து நீங்க டீ தூள் போட்டுக்கலாம். ஏற்கனவே காய்ச்சின பாலா இருந்தா நீங்க முதல்லயே ஆட் பண்ணிக்கலாம். அல்லது காயாத பால்னா, பாலும் தண்ணியும் கலந்துட்டு, கொஞ்சம் பொங்க வந்ததுக்கு அப்புறம் நீங்க டீ தூள் போடுங்க. இல்லைன்னா ஒரு மாரி மொச்ச வாடை அடிக்கும். இப்போ 2 ஸ்பூன் சர்க்கரை போடுறேன். சின்ன ஸ்பூன் அப்படிங்கிறதுனால, தல தட்டி நான் 2 ஸ்பூன் சர்க்கரை போடுறேன். பெரிய ஸ்பூனா இருந்ததுன்னா, நீங்க வந்து குமிய 1 ஸ்பூன் போடலாம். இதிலேயே ஏலக்காய் போட்டா ஏலக்காய் டீ, இஞ்சி போட்டா இஞ்சி டீ, ஏலக்காய், இஞ்சி, பட்டை இதெல்லாம் போட்டோம்னா மசாலா டீ ஆயிடும். டீ பொங்க வரும்போது அடுப்ப வந்து சிம்ல வச்சுக்கங்க. சிம்ல வச்சு ஒரு 2, 3 கொதி விடுங்க. உங்களுக்கே அந்த கலர் பார்த்ததுமே தெரியும். இப்போ நம்ம ஒரு ஸ்ட்ரெயினர வச்சு நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம். டீ வடிச்சதும் இப்படித்தான் இருக்கும். நல்லா நம்மளுக்கு குபு குபுன்னு நொர வேணும்னா, டீ கடையில தூக்கி ஆத்துற மாரி ஆத்துனீங்கன்னா, குபு குபுன்னு நொரையோட டீ ரெடி.